இப்படிப்பட்ட தலைமைகள் மட்டும்தான் மாற்றங்களை உருவாக்க முடியும். இல்லை நாமளே கொச்சிக்கிட்டு மாறிக்கிட்டு பதற்றிக்கிட்டு நிறைய பதற்றல் ஐஏஎஸும் ஐபிஎஸும் இங்கே இருக்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டில் தொடர்ந்து உளறிக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. அவர் சார்ந்திருக்கிற அமைப்பு அப்படி, சனாதானத்தின் வழி அதுதான். குழப்பங்களை ஏற்படுத்தி குட்டையில் மீன் பிடிக்கிறது அவங்களுக்கு யதார்த்தமாக இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். பிஜேபியோட சனாதன அஜந்தாவை முழுவதுமாக திட்டமிட்டு யோசிக்க முடியாது. ஏனென்றால் அவன் எந்த நேரத்தில் ஒரு கால் உடையுமா 2 கால் உடையுமா அப்படியே கவுருமான்றதுதான். மசோதா எதை வேணாலும் ஏற்றலாம், சட்டத்தில் பேரை சமஸ்கிருதம் மாட்டிட்டா நீதி வந்தே போகுதா நீதிமன்றங்கள்ல? தோழர்களே, இது இது பம்மாத்து. பெண்களுக்கான சட்டங்களை நிறைய பாதுகாப்பு இருக்கு. என்ன மரண தண்டனை கொடுக்கலாம், நாங்கள் கேட்டோமா? உங்கள்கிட்ட மரண தண்டனை கேட்டோமா? பெண்கள் நாங்கள் கேட்டோமா? ஏய், என்னைய பாதுகாக்கிறதுக்கு நீ இல்லை, என்னைய பலப்படுத்து, எங்கள் பிள்ளைங்களை பலப்படுத்து, கல்வி முறையில் கரிக்குலத்தில் கொண்டு வா மாற்றத்தை. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஸ்ரீமதி கேஸில் தான் நம்ம டிஜிபி சொன்னார், இது அரசியல் இல்லை, இதில் ரவிக்குமார் சம்மதம் இல்லை. ஏன் அவருக்கு எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னா, அதே மாதிரி ஆம்ஸ்டாங் வழக்கில் இது அரசியல் படுகொலை இல்லை. நாங்கள் கேட்டோமா? உனக்கு காவல்துறையில் இருக்க பொறுப்பு வேண்டாம் வாய் திறந்து பேச, நாங்கள் பேச மாட்டோம். என்ன ஸ்டேட்மெண்ட்டு, என்ன தேவை உனக்கு? அரசு சொன்னால் எல்லாத்தையும் கக்கிருவியா? வாந்தி எடு, எங்கே வேணாலும் எடுத்துக்க. கார்த்திக் பிள்ளை அவ்வளோ கேவலமாக பேசினா இந்த நேரத்தில் என்னையே பேசுகிறான். அந்த வழக்கறிஞர் எப்படி அந்த பெண்ணை 2 வருடம் செய்திருக்க முடியாது. இது ஆக அவன் வாயை திறந்தாலே பெண்ணினத்துக்கு எதிரான அந்த விஷத்தை கக்கி கொண்டு இருக்கிறான். அவன் மட்டுமல்ல தோழர்களே, இந்த சமூகமே அப்படித்தான் இருக்கிறது. எனக்கு உண்மையிலே தோழர்கிட்ட பார்க்கும்போது ஐபிஎஸ் மற்ற எல்லாத்தையும் தாண்டி அவருடைய எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எளிமையாக இருப்பார், ரொம்ப இனிமையாக. அந்த ப்ளசன்ட் ஃபேஸ், எதுலேயும் எலெக்ஷன் நேரத்தில் கூட அந்த பதட்டமே இல்லை அவர்கிட்ட, நான் பார்த்தப்ப சொல்கிறேன். ஆக இது ஒரு தலைமைத்துவத்தின் ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக பார்க்குறேன். இப்படிப்பட்ட தலைமைகள் மட்டும்தான் மாற்றங்களை உருவாக்க முடியும். இல்லை நாமளே கொச்சிக்கிட்டு மாறிக்கிட்டு பதற்றிக்கிட்டு நிறைய பதற்றல் ஐஏஎஸும் ஐபிஎஸும் இங்கே இருக்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டில் தொடர்ந்து உளறிக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. ஏதாவது தங்களுடைய இருப்பை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. அவர் சார்ந்திருக்கிற அமைப்பு அப்படி, சனாதானத்தின் வழி அதுதான். குழப்பங்களை ஏற்படுத்தி குட்டையில் மீன் பிடிக்கிறது அவங்களுக்கு யதார்த்தமாக இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட நிறைக்குடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, தம்பியை பார்க்கல எனக்கு அது சாரி மன்னிச்சுக்கங்க, எம்பியை தம்பின்ட்டு அக்காண்டு வருது. அதனால் நிறைக்குடமாக இருக்கார் அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால தான் பதவியோ பணமோ அதிகாரமோ அப்படின்ற மமதியோ ஆணமும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு இலக்குக்காக தூக்கி ஒரே செகண்ட் தான் தூக்கி கடாசிட்டு இப்போ இந்த தளத்தில் நிற்கிறார். தேர்தலில் போட்டி போட்டார, தேர்தலில் கூட இல்லாமல் தேர்தல் என்பது இன்று நான் அதில் எனக்கு உண்மையிலே உடன்பாடு இல்லை. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அதிகாரம் என்பது அவசியமாகிறது. அதையும் தாண்டி தோழர்களே, சனாதானத்தினுடைய வேர்களை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் தேவைப்பட்ட உலகம் முழுசுலாம் வெறிச்சு பரவ ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காரு இந்த நாட்டினுடைய பிரதமர். இத்தகைய மனிதர்களாக இல்லை அவங்கள மனிதர்கள்னு சொல்லக்கூடாது, இத்தகைய நபர்கள் இருக்கின்ற இந்த மண்ணில் இப்படிப்பட்டவர்களும் இருந்தே ஆக வேண்டும். நான் ரொம்ப சில விஷயங்களை அமைதியாக ரசிப்பேன். அதில் ராகுல் காந்தியோட அவருடைய பயணமும் எனக்கு அந்த அளவுக்கு கட்சியிலலாம் உடன்பாடு இல்லை. ஒரு சில ஆளுமைகளை பார்க்கல நான் ரொம்ப ரசிக்கிறது உண்டு. அதில் நான் ரசிக்கின்ற ஆளுமைகளை எப்படி சசி மாதிரி இப்போ நிறைய ராகுல் காந்தியை சமீப காலமாக ரொம்ப ரசிக்கிறோம். அந்த வே ஹி மூவ்ஸ், தட் இஸ் ஹீஸ் ஃபார் பீப்புள். அவர் என்னைக்குமே அன்னைக்கு போடுறான் கம்பேரிசன், அந்த அம்பானி கல்யாணத்தை காட்டுறான், இவர் ஒரு சாதாரண ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. சோஷியல் மீடியா சரியான ஒரு இஃபெக்டை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆக அதற்கான லைக்ஸ் பார்க்கல, மக்கள்கிட்ட அந்த ஒரு ஆர்வம் இருக்குது, அதை விரும்புகிறாங்க, அப்படிப்பட்ட நபர்களை தேடுறாங்க. அதுதான் இந்த எலெக்ஷனுடைய ஒரு ரிசல்ட். இந்த நேரம் நான் சுத்தமாக நம்ம அதே மாதிரி தேர்தலில் ஒரு 5-6 தொகுதிகளில் நம்ம அமைப்பு சார்பாக கொஞ்சம் அங்கங்கே நாங்கள் நிச்சயமாக இறங்கி வேலை செஞ்சோம். ஏன்னா
நிச்சயமாக சனாதனத்தை வேறறுக்க இதைவிட வேறு எந்த சந்தர்ப்பமும் அமைய முடியாது. குறைந்தபட்சம் நாம் இந்த ஒரு, ஆனால் உண்மைதான், நல்லதுதான் ஒரு வகையில். நாம் ஒருவேளை ஆட்சி அமைச்சா கூட நின்றுப்போம். இன்னைக்கு யோசிச்சு எங்கடா அடிக்கிறது இங்கே பாராளுமன்றம் அங்கே இவங்கெல்லாம் அடிக்கிறது. திருமாவளவன் ஒரு பக்கம், ரவிக்குமார் ஒரு பக்கம், நம்ம வெங்கடேசன் ஒரு பக்கம், ராசா ஒரு பக்கம், கனிமொழி, அப்படி பிடிச்சி இன்னைக்கு பாஜக வந்து அல்லண்டுக்கிட்டு தான் உட்கார முடியும். முந்தி மாதிரி அப்படியே வந்து மமதையெல்லாம் உட்கார முடியாது. எவன் என்னைக்கு ஏதோ கேட்பான், எதுக்கு பதில்ச்சு, எதில் சண்டை போட்டு வெளியே அனுப்பலாம், இல்லை சண்டை போட்டு வெளியேறலாம். இது வந்து அவனுக்கான அஜெண்டாவாக இருக்குது. அவனுடைய அஜெண்டாவை நிச்சயமாக யோசிக்க முடியாது. பிஜேபியோட சனாதன அஜெண்டாவை முழுவதுமாக திட்டமிட்டு யோசிக்க முடியாது. ஏனென்றால் அவன் எந்த நேரத்தில் ஒரு கால் உடையுமா, ரெண்டு கால் உடையுமா, அப்படியே கவுருமான்றது தான் இன்றைக்குடைய அரசியல் சூழ்நிலை. இது நாம் எல்லாம் அறிந்ததுதான். இன்றைக்கு அவர்களை சனாதனத்தை சும்மா சல்லியாக ஆட வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை. அது ஒரு வகையில் நமக்கு வெற்றி தான். நாம் ஆட்சி அமைக்கவில்லை என்ற இந்தியா கூட்டணி இன்றைய மக்களுக்கான இந்த கலகத்தை ஏற்படுத்தி இதில் மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய அரசியல் என்பது சிறப்பான இன்றைக்கு தேவையான அரசியல் தோழர்களே. இதுதான் மக்கள் அரசியல். இத்தகைய மக்கள் அரசியலை கையெழுக்க வேண்டிய காலத்தை நாம் இன்றைக்கு நிச்சயமாக கவனமாக மட்டுமல்ல பொறுப்போடு கையாள வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதற்கு நாம் இணைந்த தமிழ்நாடு ஒரு வழியாக இருக்கும் என்பதில் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் இனாம் சொன்னது போல இப்போ இல்லை, சின்ன சின்ன விஷயம்னா கூட சரி, அதில் எப்படி அடுத்ததை மக்கள் மத்தியில் போவோம், மக்களில் எப்படி அதை மையப்படுத்தி கொண்டு போகிறது, இதுதான் எங்களுடைய திட்டமாக இருக்கும். இதுதான் எங்கள் இலக்காக இருக்கும். இப்படி மக்களுக்காக தங்களை கரைத்து கொள்ளுகிறவர்கள், அதில் மக்களில் தங்களை மறைத்து கொள்கின்றவர்கள் தங்களை இழக்க தயாராவர்களால் மட்டும்தான் தோழர்களே மாற்று சமூகம் என்பதை உருவாக்க முடியும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இழப்பு இல்லாமல் வாழ்வு இல்லை, அதுதான் உண்மை. தோழர் சொன்னார் இப்போ அந்த வழக்கை பற்றி. நான் இதை ஒரு சஜஷனாக கூட சொல்கிறேன். சட்ட ரீதியான மாற்றங்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கு சட்டங்கள் இருக்கின்றது, போதுமான சட்டங்கள் இருக்கிறது. இன்னைக்கு தோழர் சொன்னாலே ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை என்பது தமிழகத்தை உலுக்கி கொண்டு இருக்கிறது. அவன் எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அப்படிங்கிறானா, கட்ட பஞ்சாயத்துறானா, எது எங்கே இல்லை, பாராளுமன்றத்தில் இல்லையா, நீதிமன்றத்தில் இல்லையா, ஏன் சமரச நீதிமன்றம் வைக்கிறோம்? இன்றும் பெண்களை அடித்தட்டில் இருக்கின்ற முகமிழந்தவர்கள் இன்றைக்கு அவர்களும் தலித்துகள் தான். அவர்களுக்கான ஒரு அரசியலை பேசுவதற்கு, அரசியலை நிறுவுவதற்கு இன்றளவும் தோழர்களே இன்றைக்கு முறையான எதையும் செய்ய முடியாத காரணம் இந்த சனாதானம் மனுசஸ்திர மைண்ட் செட் சொல்லுவோம்ல, சமூகத்தில் விதைக்கிறது இல்லை, வேரோன்றி புறையோடி போயிருக்கின்றது தோழர்களே. அதுதான் நான் இந்த வழக்கு சொன்னேன்ல, 7 வயது 9 வயது சிறுமி கூட 2 ஆண்டுகளாக 15 பேர்களால் இன்றைக்கு பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்டு சிதைக்கப்பட்டார். அதற்கும் வக்காலத்து வாங்க வக்கீல்கள் இருந்தார்கள். இன்றைக்கு சொல்றான், இன்றைக்கு தயவு செய்து இன்றைக்கு 15 பேர் நேற்று இங்க வேர்டிக்ட் சொன்ன உடனே அங்க சாலை மறியல் செய்யறாங்களாம் ஒரு கட்சி சார்பா. அதுவே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான். நான் நல்ல வேளை அந்த நேரம் தான் கோர்ட்ல ஜஸ்ட் கீழே வந்தேன். அப்போ பெண்கள் உள்ளார போய் அங்கே அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வர அந்த போலீஸ் சொல்கிறா, நல்ல வேலை நீங்கள் கீழே போடுங்க, இல்லாட்டா உங்களை நச்சிருப்பாங்க, எங்களால் ஒன்றும் செஞ்சுருக்க முடியாதுன்னு. கீழே வந்து அவங்கள ஏற்றக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான் ஒதுங்கி நிற்கிறேன். ஒரு அம்மா சொல்லுது, ஏய் நீ தானே லூசி மேடம் நீ தானே அப்படின்னு. உடனே போலீஸ் நேசாக தள்ளி என்னைய உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. தோழர்களை அச்சப்படுவதற்கு உயிருக்கு நாம் பயந்து ஓடுபவர்கள் அல்ல. எதையும் உயிர் மட்டுமல்ல, பெண் என்ற ரீதியிலே தோழர்களே மானோ கீனோ தனியாக இருக்கீங்களே, இன்றும் நான் தனியாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன் சொல்கிறாங்க. உடனே அந்த கிருஷ்ணவேணிங்க தான் இருக்காங்க பியூசிஎல், அக்கா பயம் நான் வரவா, உனக்கு இது வரவா அப்படின்னாங்க. ஏய் எத்தனை கேஸ் ரீட்டா மேரி வழக்கிலிருந்து பார்த்துக்கிருக்கோம், 90களில் இருந்து
இந்த தமிழக அரசையும் இத்தகைய காமுகர்களையும் ஏன் காவல்துறையையும் இன்றைக்கும் 10 காவல்துறை மேல நான் டிஃபமேஷன் போட்டிருக்கேன். அந்த வழக்குக்காக நின்றுட்டு தான் வரேன். வழக்கு என்பதும் இன்றைக்கு வாழ்க்கையாகி போனால் கூட கவலைப்பட வேண்டாம். உயிர் என்பதும் உங்க மானம் பொம்பளை இல்லை ஏதாவது செஞ்சுட்ட. இன்றைக்கு இந்த இந்தியாவிலே அடித்தட்டிலே இருக்கின்றாலே ஒரு பெண், கடைக்கோடியில் இருக்கின்றாலே அந்த பெண், அவளுக்குள்ள பாதுகாப்பு எதுவோ அதுதான் எனக்கும். எனக்காக தனிப்பட்ட எதுவும் தேவையில்லை என்று நான் துணிச்சலாக சொன்னேன். நீ வர வேண்டாம் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. நீ நல்லது செய்ய, இந்த பிரபஞ்சம் உன்னோடு நிற்கும். என்னுடைய நம்பிக்கை இதில் மட்டும்தான் தோழர்கள். நீங்கள் எனக்கு சாதி, மதம், கட்சி, கடவுள் என்ற விஷயங்களே எனக்கு நிறைய இல்லை, உடன்பாடு இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நல்லதை செய்வோம், பிரபஞ்சம் நம்மோடு இருக்கும் என்பதில் நான் இதில் முழுவதுமாக உடன்படுகின்றேன். இந்த வழக்கில் நாம் ஜெயித்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். சட்டத்தினால் இல்லை. இன்றைக்கு சட்டத்தினால் எதையும் நிறுத்த முடியும், மானிட்டரிங். ஆனால் எஸ்சி எஸ்டியில் ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்குது. அதனால் ஒன்றும் நிறையா நடக்கலை. குறைந்தபட்சம் அந்த கலெக்டர் அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் அவனு மானிட்டரிங் கமிட்டியோட சரியில்லைன்னா சொல்லணும். ஏன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ராவை தான் அங்கே எஸ்சி எஸ்டி கமிட்டியில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வச்சுருப்போம். அத்தகைய அளவில் பெண்கள் மீதான வன்கொடுமை வழக்கை அத்தகைய ஒரு ஸ்பெஷல் சட்டமாக, சிறப்பு சட்டமாக, அதற்கு ஈக்குவலாக தனி கோர்ட்டு, இன்னைக்கு வந்து போக்சோ தனி கோர்ட்டு தான். தோழர்களை வேதனையோடு பதிவு பண்ணுறேன். 90 நாளில் முடிக்க வேண்டிய வழக்கு இது. இன்றைக்கு 4 வருடம், 2017 19 வரை இந்த பெண்கள் குழந்தைங்க சீரழிக்கப்படுறாங்க. 20வது வருஷத்தில் தொடங்கின வழக்கு இன்றைக்கு 24ல் மிகவும் சிரமத்தோடு நம்ம நான் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு சொல்லி அடித்து முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி விட்டா இன்னும் 1 வருஷம் இழுத்துருப்பான் டிஃபென்ஸு. இதுதான் அப்படி ஒரு ஸ்பெஷல் சட்டம் நமக்கு அதை மாற்றணும். இதில் வந்து இழப்பீடு என்பது மட்டுமல்ல, சாட்சி சொல்ல வராதுலேருந்து அவங்களுக்கு நம்ம எஸ்சி எஸ்டி சட்டத்தில் அவங்களுக்கு இது உண்டு, போக்குவரத்துக்கு. அதே மாதிரி இழப்பீடு கூட ஸ்லேஷாக கொடுப்பாங்க. முதல்ல எஃப்ஐஆர் போட்டான ஒரு அமௌண்ட்டு 30%, அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டோன்னே மெடிக்கல் செட்ஸுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து அவங்களுக்கு பணம் என்பது தேவை என்பது அல்ல. இப்படிப்பட்ட தங்களை இழந்து ரொம்ப வேதனையாக பதிவு பண்ணுறேன். இன்றைக்கு வந்து நேற்று நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன். 4 நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தைகிட்ட அவள் அம்மான்னு என்னை கூப்பிடுவா. அம்மா நம்ம இது அம்மா தயவுசெய்து அந்த கேஸை பற்றி என்கிட்ட பேசாதம்மா, எனக்கு பிடிக்கலம்மா. ஏண்டாம்மா? பயமாக இருக்குமா, யாருக்காவது அது தெரிஞ்சிருமோனும். அவள் எவ்வளோ அருமையாக சாட்சி சொன்னாலாம். வேற எந்த சாட்சியங்களும் சைட்டேஷன்ஸும் லாவும் தேவையில்லை. அவள் அவள் ஒரு வாக்கு மூலம் மட்டும் போதும் இவர்களை தண்டிப்பதற்கு. அவ்வளோ அருமையாக சொன்ன பொண்ணு அழகாக சொல்ல, வேணாம் எனக்கு பயமாக இருக்குமா, யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு. உண்மையை 4 நாள் அழுதன் தோழர. இவங்களுக்காக மட்டும் இல்லை, நான் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளை என்னோடு வாழ்ந்திருக்கேன், என்னோட படிக்க வச்சுருக்கேன். அதில் இன்னொரு பொண்ணு கேட்பா, நாங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். நாங்கள் தப்பு என்ன செஞ்சோம்? அதில் அந்த குழந்தை என்னப்பா தப்பு செஞ்சிச்சு 7 வயசு 9 வயசில்? சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குதுமா, அதை பேசாதீங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பேச பிடிக்கலம்மா, அதை வேற பேசுங்கம்மா. அப்படியே என்னை உலுக்கி எடுத்துருச்சேன்னு. இதுதான் தோழர் சமூகம். ஏழைக்கும் பெண்களுக்கும் கடைநிலையில் இருக்க தலித்துகளுக்கும் எதையுமே பேச முடியாது. இருளருக்கும் தலித்துகள் எல்லாம் கடைநிலையில் இருக்க. இப்போ நரிக்கிறவரோட நேற்று கூட்டம், உங்களை என்ன தான் நீங்கள் பண்ணீங்கனாலும் சில விஷயங்களை தாண்டி இந்த அரசும் ஏற்றுக்கொள்வதில்லை, எதுவுமே ஏற்றுக்கொள்வதில்லை. சட்டங்கள் இருக்கலாம். இந்த சட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அது எப்படி கண்காணிக்கப்படுகின்றது, அதை எப்படி இஃபெக்டிவாக கொண்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுதான் இந்த மானிட்டரிங் கமிட்டியோட வேலை. இதை மத்திய அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மசோதா எதை வேணாலும் ஏற்றலாம். சட்டத்தில் பேரை வந்து சமஸ்கிருதம் மாட்டிட்டா நீதி வந்தே போதா நீதிமன்றங்கள்ல? தோழர்களே, இது பம்மாத்து. இந்த மனுஷத்துல இன ரீதியான விஷயங்களை அதாவது மொழி ரீதியாக எல்லாத்தையும் திணிச்சிட்டு அதில் பெண்களுக்கான சட்டங்களை நிறைய பாதுகாப்பு இருக்கு. என்ன மரண தண்டனை கொடுக்கலாம். நாங்கள் கேட்டோமா? உங்கள்கிட்ட மரண தண்டனை கேட்டோமா? பெண்கள் நாங்கள் கேட்டோமா?
ஏய், என்னைய பாதுகாக்கிறதுக்கு நீ இல்ல, என்னைய பலப்படுத்து, எங்க பிள்ளைங்களை பலப்படுத்து, கல்வி முறையில கரிக்குலத்துல கொண்டு வா மாற்றத்தை, சின்னத நர்சரியிலே கொண்டு வா, மார்ஷல் ஆர்ட்ஸ் சட்டத்தை ஒழுங்காக மானிட்டர் பண்ணு, சிறப்பான சட்டங்களை முறையாக ஸ்பெஷல் சட்டங்களை அதற்கான வடிவமை போடு, வடிவமை. இன்றைக்கு இதில் வெல்ல முடிந்தது என்றால் நாம் சாட்சியங்களை பாதுகாப்பதுதான். அது பெரிய ரிஸ்க் தோழர்களை செய்கிறவங்க. என்னை 12 தம்பிக்கு தெரியும், நைட்டு 11:30 மணிலேருந்து 12:30 வரைக்கும் எம்எல்ஏ ஆட்கள் 30 பேர் கேரப் பண்ணி காரோட வச்சுருக்காங்க, சாதி மறுப்பு திருமணம் செஞ்ச போது தூக்கிட்டு போகிறதுக்கு. என்னை மட்டும் இல்லை, அவங்களையும். ஒரு ஆணவ படுகொலை நடக்குது, ஒரு வக்கீலோட தம்பி கொலை பண்ணுறாரு எங்கள் கோர்ட்டில். என்னை அந்த தலையிடக்கூடாதுன்றாங்க. நான் செஞ்ச ஒரே காரணத்துக்காக நைட்டு 1:30 மணிக்கு எங்களுக்கு ஆள் வந்துச்சாங்க. பெண்கள் தான் இருக்கோம், வந்தாங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறோம். இது எங்களை பொறுத்தவரை இயல்பாக நடக்க வேண்டிய நடைமுறை. இதுதான் சமூகம். இதை புரிஞ்சுக்காம எப்படி வாழ்றது? இன்று அல்ல, ரீட்டா மேரி வழக்கிலையும் அப்படிதான். இந்த பக்கம் இங்கிட்டு போகாதீங்க, உங்களை ரேப் பண்ண ஆள் வச்சுருக்கான். எல்லாருக்கும் இருக்கத்தாங்க எனக்கும். என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்போ அந்த பாதுகாப்பு தான். ஓடா, எது நடந்தாலும் நடக்கட்டும், நான் பார்க்குறேன். அந்த தீர்ப்பு நடக்கும்போதும் அந்த போலீஸ்காரவங்க பிள்ளைங்க பொண்டாட்டிங்கெல்லாம் என்னை அடிக்க வந்தாங்க. எங்கள் வழக்கறிஞர்கள்லாம் சுற்றி நின்று பாதுகாப்பு கொடுத்தாங்க. வாழ்க்கையில் எதையும் இழக்கலாம் தோழர்களே. நம் இலக்கை மட்டும் தவறவிட்ட கூடாது என்பதில் மட்டும் தான் தோழர்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய இளவர்களுக்கு இதைத்தான் அறிவுறுத்த வேண்டும். இதைத்தான் நாம் ஆணித்தரமாக நம்முடைய மண்ணிலே மணல்ல தண்ணி இறங்குற மாதிரி இறக்கணும். அப்படி செய்தோம் என்றால் இணைந்தெழுவோம் மட்டுமல்ல, சசிகாந்த் மாதிரி நிறைய சசிகாந்துகள் உருவாவாங்க. அதற்கான ஒரு தளமாக இந்த இணைந்தெழுவோம் தமிழ்நாடு அமையும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக தோழர்களை வென்று விட்டோம் என்று நினைக்க வேண்டாம். இன்னைக்கு கூட பாருங்க, யூடியூப்ல ஸ்ரீமதி வழக்கில் ஒரு என்ன பிள்ளை, அவன் கார்த்தி பிள்ளைன்னு ஒருத்த ஸ்ரீமதி அம்மாவையும் அந்த பொண்ணையும் கொச்சப்படுத்துவான். அந்த கேஸையே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவான். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஸ்ரீமதி கேஸில் தான் நம்ம டிஜிபி சொன்னார், இது அரசியல் இல்லை, இதில் ரவிக்குமார் சம்மந்தம் இல்லை. ஏன் அவருக்கு எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னா, அதே மாதிரி ஆம்ஸ்டாங் வழக்கில் இது அரசியல் படுகொலை இல்லை. நாங்கள் கேட்டோமா, ஏன்டா எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்கிறீங்க? ஆய்வு பண்ண முன்னாடி உன்னுடைய அதிகாரின்ற உனக்கு காவல்துறையில் இருக்க பொறுப்பு வேண்டாம் வாய் திறந்து பேச. நாங்கள் பேச மாட்டோம். என்ன ஸ்டேட்மெண்ட்டு, என்ன தேவை உனக்கு? அரசு சொன்னால் எல்லாத்தையும் கக்கிருவியா? வாழ்ந்து எடு, எங்கே வேணாலும் எடுத்துக்க. இப்படி படுகொலைகளிலும் பெண்களுடைய இந்த மானக்கேடுகளையும் ஸ்ரீமதி வழக்கில் இன்னைக்கு அதால் ஒன்று கூட நகர்த்த முடியல. இன்னைக்கு அந்த அம்மா தெருவாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சுந்தர் பிள்ளை, அந்த கார்த்திக் பிள்ளை அவ்வளோ கேவலமாக பேசுனா, இந்த நேரத்தில் என்னையே பேசுகிறான். அந்த வழக்கறிஞர் எப்படி அந்த பெண்ணை 2 வருடம் செய்திருக்க முடியாது. இது இவரை விமர்சிக்க கேட்கவே இல்லை, கோர்ட்டை விமர்சிக்கிறான். வாசாத்தி வழக்கு பொன்னூரில் 1992 நடந்தது. பொன்னூரில் பெண்களுடைய வழக்கு. அப்போ தான் 93 வாசாத்தி. அதையே கிரிட்டிசைஸ் பண்ணுறான். ஆக அவன் வாயை திறந்தாலே பெண்ணினத்துக்கு எதிரான அந்த விஷத்தை கக்கி கொண்டு இருக்கிறான். அவன் மட்டுமல்ல தோழர்களே, இந்த சமூகமே அப்படித்தான் இருக்கிறது. மறைக்கப்பட்டவர்கள இன்னைக்கு சிதைக்கப்பட்டவர்கள் பெண்கள். பல வழியில இன்னும் நம்ம ஒருங்கிணைய முடியாது. சமூக சூழல் அதுதான். அதை புரிந்து கொள்ளுங்கள் பெண்களே. நம்முடைய இளைஞர்கள் நிச்சயமாக இதை திறக்க வேண்டும். கண்களை மட்டுமல்ல, இதயத்தை திறக்க வேண்டும். பெண்கள் நாம் சிதைக்கப்பட்டிருக்கோம், பிளவுபடுத்திருக்கோம். இது ஒரு அரசியல். பிளவுபடுத்தி நடை செய்கின்ற அரசியல் என்பதுதான் பார்ப்பினி அரசியல். இதைதான் அம்பேத்கர் சொன்னார். நம்முடைய ஆசானும் நம்முடைய தலைவருமான அம்பேத்கர் சொன்ன வரிகள் இது. இது பெண்ணடிமைத்தனம் என்பது, சாதியம் என்பது பார்ப்பனியத்தில் இருக்கின்றது. இந்த பார்ப்பனியம் இந்துத்துவாவில் வேரூன்றி இருக்கிறது என்றார். இவர் சமூக அறிவியலாளர் மட்டுமல்ல, பெரிய மேதை, தீர்க்கதரிசி. அவருடைய வழிகளிலே சொல்றேன், இதை தாண்ட வேண்டும் என்றால் நம்மை போன்றோர், சனாதானத்தை எதிர்ப்பவர்கள், இன்றைக்கு பெண் விடுதலைக்காக குரல் கொடுப்பவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இன்றைக்கும்
எழுந்து நின்று தயாராக அதன் விடுதலைக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே, நாம் எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஒன்றாக சாதி மதம் கட்சி கடந்து இந்த மாதிரி ஒரு இயக்கமாவது என்பது நிர்பந்தமாகிறது என்பதை சுட்டிக்காட்டத்தான் இன்றைக்கு நான் சொன்னேன். இந்த இயக்கமாகும், அதை இந்த இணைந்தெழுவோம் மட்டுமல்ல, தமிழ்நாடு என்பது மட்டுமல்ல, நாம் பகுதியிலே இருக்கிற அடித்தட்டு மக்களோடும் பெண்களோடும் பாதிக்கப்பட்ட அனைவரோடும் சாதி மதம் கட்சி அத்தனையும் கடுகள் வர்க்க ரீதியான முரண்பாடுகளை அழிந்தவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே நாம் ஒருங்கிணைவோம், இயக்கமாவோம், தொடர்ந்து ஒன்றிணைந்து போராடுவோம், வெற்றி கிட்டு வரை தொடர்ந்து போராடுவோம். சசிகாந்துகளை மட்டும் சமூக மாற்றத்தை இந்த மண்ணிலே சாத்தியமாக்கும் வரை நாம் போராடுவோம் என்று உங்களுக்கு அறைகூவல் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சரியாக ஒரு ஆண்டு முன்பு என்ன பெயர் வைக்கலாம், தமிழகத்திலே உள்ள பாசிச சக்திகளை அழிப்பதற்கு, தமிழகத்திலே இருக்கக்கூடிய சமூக விரோத கும்பலை ஒழிப்பதற்கு, சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர்களை அழிப்பதற்கு, தமிழ்நாட்டை உயர்த்துவதற்கு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று சரியாக ஒரு ஆண்டு முன்பாக பேசினோம். அந்த நேரத்திலே வழிகாட்டுதல் தருவதற்காக வேண்டி கர்நாடக வெற்றியினுடைய வீரர் அன்பு சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் நமக்கு வழிகாட்ட வந்தார். இணைந்து எழு தமிழ்நாடு என்ற பெயரில்தான் இந்த அமைப்பை கட்சி சார்பற்ற முறையிலே உருவாக்கினோம். கட்சிகள் இருக்கலாம், கட்சிக்காரர்கள் இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்திலே வர இருந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் பூமியிலே 40க்கு 40 வெல்ல வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையிலே தான் இணைந்திடு தமிழ்நாடு தனது முதல் முயற்சியை செய்தது. அதிலே வெற்றியையும் பெற்றது. அந்த இணைந்தெழு தமிழ்நாடுடைய முயற்சி என்பது 40 தொகுதிகளிலும் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, டேட்டாவை எடுப்போம், எதிரிகளுக்கு நாம் டாட்டா காட்டுவோம் என்ற முனைப்பில் தான் இணைந்தெழு தமிழ்நாடு ஓராண்டாக பல முயற்சிகளை செய்தது. நாம் எல்லாம் அருகில் இருந்தோம். அதற்கு பலர் உழைப்பை தந்தார்கள், நிதியை தந்தார்கள், ஆலோசனையை தந்தார்கள். இதற்கு இடையிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திரு சசிகாந்த் செந்தில் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, கர்நாடகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள இந்தியா கூட்டணியை மீளெடுக்க வேண்டும் என்று அவரை டெல்லிக்கு அழைத்து சென்றார். அந்த 2 மாதங்கள் டெல்லியிலே அமர்ந்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி 54 இடங்களிலிருந்து 103 இடங்களை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் தலைவர் ராகுல் காந்தி உழைப்பு மிக பெரியது. அதற்கு அணில் போன்று சேவை செய்தவர் நமது சசிகாந்த் செந்தில் அவர்கள். இந்த வெற்றியிலே மிகப்பெரிய பங்கு அவருக்கு உண்டு. அத்தகைய வீரருக்கு ஒரு சிறு பரிசாக, முதல் பரிசாக திருவள்ளூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பதவி அவருக்கு கிடைத்தது. நல்ல வேளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்னை அதற்கு பொறுப்பாளராக போட்டது. தமிழ்நாட்டிலே பல பாராளுமன்ற தொகுதிகளுக்கு சென்றவன், ஆனால் திருவள்ளூர் தொகுதியிலே மக்களுடைய வரவேற்பு ஒரு மகத்தான வரவேற்பு, ஒரு சாதாரண வரவேற்பு அல்ல, மிக மகத்தான வரவேற்பு. நான் நேரில் பார்த்தவன், தம்பி இனாமுல் ஹசனுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் தமிழகத்திலே மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவருடைய வெற்றி என்பது
ஒரு மாநில தலைவராக கர்நாடகத்திலிருந்து பதவியிலிருந்து வந்து இன்னும் ஒரு மாநில தலைவராகத்தான் இருக்கிறார். அவர் எதிர்பார்த்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைக்கவில்லை, அல்லது குறுக்கு வழியிலே மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை அந்த பாஜகவுடைய தலைவருக்கு. ஆனால் அமைதியாக இருந்து ஒரு எம்பியாக செய்து காட்டினார். வச்சு செய்தார் என்று சொல்வார்கள், செய்து காட்டினார் நம்முடைய சசிகாந்த் செந்தில் அவர்கள். எளிமை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சில பந்தா இருக்கும், அந்த பந்தாவும் இல்லை, யார்கிட்டையும் சந்தாவும் வாங்கல, இந்தான்னு எதை கொடுத்தாலும் அதை நிந்தா என்று சொல்லக்கூடியவர் தான் நம்முடைய சசிகாந்த் செந்தில். ஆக நம்முடைய முதல் கட்ட ஒரு முயற்சி தான் முடிந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நம்முடைய கூட்டணி அரசு தான் இருக்கிறது. இன்று கூட தமிழக முதல்வர் அவர்கள் அம்மா உணவகத்தை பார்வையிட்டு சென்றிருக்கிறார். இந்த கூட்டணி பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இணையாக காங்கிரஸ் கட்சியும் வளர வேண்டும். அந்த பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. அதே போன்று தமிழகத்திலே பாசிச சக்திகளை ஒழிப்பதற்கு ஒரு தளபதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை.